கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம். கத்தாவே, இந்த நாளும் தகப்பனே, நீங்கள் தாமே இந்த நாட்களை கூட இருந்து நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்தருளும்படியாக உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷித்த விதமாய் இதற்கு முன்பாக ஜெபங்களை ஏறெடுத்த அன்பு தாயாருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே கூட இருந்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த வேத தியானத்திலிருந்து நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்த காரியங்கள், அதாவது வஸ்திரமானவர் என்று சொல்லி இன்றைக்கு அந்த தலைப்பிலே இந்த நாட்களில் நேற்றைய நாட்களிலே நான் பேசியிருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வஸ்திரமானவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே வஸ்திரமாக இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே கிரிகள் செய்கிறதை அங்கே நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் பார்த்த காரியங்கள் 5 காரியங்களை நேற்றைய நாட்களில் இந்த நாட்களிலே பார்த்தேன். முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், அங்கே ஆதிகாமத்திலே ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு இந்த நாட்களில் தேவன் அவர்கள் பாவம் செய்த வேளையிலும் அவர்களை அவமானமாக வெளியிலே அனுப்பாதபடி அவர்களை என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு வஸ்திரத்தை தரித்து இந்த நாட்களை அனுப்பினார் என்று சொல்லி அங்கே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அது அந்த ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தினுடைய தோலினால் இந்த நாட்களில் அவர்களுக்கு வஸ்திரத்தை தயார் செய்து அவர்களை அனுப்பினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது? 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை அவர்கள் செய்த பாவம், அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள் அருமை பிள்ளைகளே, இங்கே இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அங்கே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் காண்கிற காரியம் என்னவென்றால், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே காணாமல் போன ஒரு குமாரன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவன் மறுபடியுமா இந்த நாட்களிலே அங்கே தேவனிடத்திலே திரும்பி வருவதை பார்க்கிறோம். எப்படி என்றால், எப்படி என்று சொல்லி சொன்னால், பின்மாற்றமாய் போய் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரை விட்டு வெகு தூரத்திலே இந்த நாட்களிலே போய் புத்தி தெளிந்து மறுபடியுமாய் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகிற மகனாக அந்த இடத்திலே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு இந்த நாட்களிலே அங்கே பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியுமாய் திரும்பி வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களில் அவர்களை நிராகரிக்க மாட்டார். அல்ல, இந்த நாட்களிலே அவர்களை நீ வேண்டாமப்பா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதும் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுடைய கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையையும் போடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற வஸ்திரம் எப்படி என்று சொன்னால், உயர்ந்த வஸ்திரத்தை தேவன் இந்த நாட்களிலே தருகிறார். யாருக்கு? பின்மாற்றமாய் போய் மறுபடியுமாய் ஆண்டவரிடத்திலே வருகிறவர்களுக்கு உயர்ந்த வஸ்திரம் இந்த நாட்களே தரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப நேற்றைய நாட்களில் நாங்கள் பார்த்த அந்த 5 வஸ்திரங்களும் வித்தியாசமான வஸ்திரங்கள். ஏசாயா 61:3 அங்கே என்ன சொல்லப்பட்டது? ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாகவும் துதியின் உடை. அப்ப துதியின் வஸ்திரத்தை அங்கே ஆண்டவர் உடுத்துகிறார், அதாவது ஆவியிலே ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு. அடுத்ததாக நீதியின் வஸ்திரத்தை அங்கே உடுப்பாக யோபு இந்த நாட்களை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த நாட்களை பாருங்கள், சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படி அவர்கள் அளிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மெல்லிய வஸ்திரம் தான் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லி இந்த நாட்களை நேற்றைய நாட்களை பார்த்தோம். அதற்கு பின்பாக அந்த நாட்களில் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம் எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு வெண் வஸ்திரம் தரித்து என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அப்ப அந்த வஸ்திரங்கள் அப்படியான வித்தியாசம் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், துதியின் வஸ்திரம், அருமையான அன்பு பிள்ளைகளே, வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், நீதியின் உடுப்பு. அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல,
தோலினாலே இந்த நாட்களில் அங்கே வஸ்திரத்தையும் இந்த நாட்களை ஆண்டவர் உடுத்தி வைக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகள். அதே விதமாக இன்றைக்கு ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஆணா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, ஒரு யுவதியா இருந்தாலும் சரி, ஒரு வயசுவனா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே அவன் தேவனை விட்டு தேவனிடத்திலே இருந்து தேவனை விட்டு தேவனை பிரிந்து இந்த நாட்களிலே போய் மறுபடியுமாய் தான் புத்தி தெளிந்ததற்கு பின்பாக இவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே மறுபடியுமாய் தேவனிடத்திலே அவன் வருவானா இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அங்கே வேதம் சொல்லுகிறது, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து என்ன செய்யுங்கள், இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு எண்ணத்தை கொடுங்கள், மோதிரத்தை கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த இதுல சொல்லப்படுகிற 3 காரியங்களை இன்றைக்கு நாங்கள் கவனிப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தருகிற அந்த வஸ்திரத்தோடு எப்படி என்று சொன்னால், உயர்ந்த வஸ்திரம் என்று சொன்னால் அதாவது கோஸ்ட்லி, அதாவது ஹையஸ்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த வஸ்திரம் அருமையான அன்பு பிள்ளைகளே சாதாரண வஸ்திரமாக அந்த நாட்களில் இருக்காது. இப்ப பாருங்கள், ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு துணியிலேயும் ஒரு குவாலிட்டி இருக்கிறதை காணக்கூடியதா இருக்குது. கொட்டின் இருக்குது, டெரிகோட்டின் இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நைலோன் இருக்கிறது. இப்படியாக இந்த நாட்களே ஒவ்வொரு வகையான துணிகள் இந்த நாட்களே இருக்கிறது. அப்போ ஒவ்வொருவரும் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற விதமாக உடைகளை அணிந்து கொள்வார்கள். கொஞ்சம் பண வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் கொட்டின்ல இந்த நாட்களை சாரியா இருந்தாலும் சரி அல்லது ஷர்ட்டா இருந்தாலும் சரி கொட்டின் ஷர்ட்டை போட்டுக் கொள்வார்கள். கொஞ்சம் வசதியா இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் அங்க நைலோன் ஷர்ட்டை போடுவார்கள். அடுத்ததாக இந்த டெரிகோட்டின் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அது இந்த கொட்டினும் அதாவது நாட்கள் அந்த நைலோனும் மிக்ஸ் பண்ணின ஒரு அது அங்கே என்ன எப்படி சொன்னா அயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது கொஞ்சம் குவாலிட்டி கூடினதாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கருத்து. அவ பாருங்கள், இப்படியாக அந்த உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து என்ன செய்யுங்கள், என்னுடைய மகன் போயிட்டு மறுபடியுமா என்னை தேடி வந்திருக்கிறார், பாசமாக தேடி வந்திருக்கிறார், அவன் புத்தி தெளிந்து வந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி பாருங்கள், அந்த புத்தி தெளிந்து வந்தது நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு கொண்டு வந்து உயர்ந்த வஸ்திரத்தை முதலாவது அணியுங்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார் அந்த நாட்களிலே, இவனுக்கு இவன் கைகளுக்கு மோதிரத்தை, மோதிரம் என்று சொன்னா எதை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நாங்கள் மறுபடியுமா இந்த பின்மாற்றமாய் போய் இன்றைக்கு தேவனிடத்தில் திரும்பி வருவர்களுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாங்கள் இன்றைய பாருங்கள், இன்றைய நாட்களில் நடக்கிற சில காரியங்களில் இன்றைக்கு உணரக்கூடியதாக இருக்கு. அதுக்கு ஆதாரமா சில காரியங்களை இந்த நாட்களை சொல்லுகிறேன். பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருமையான தேவனுடைய ஊழியக்காரியாக கேத்ரின் குல்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரி இந்த நாட்களை பாருங்கள், பாஸ்டர் பெனிகின் அவர்களுக்கு மூத்தவர்கள், அவர்களை வழிநடத்துகிற அவர்கள் தான் இந்த நாட்களே. அப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர் ஆண்டவர்களோடு இருந்தார்கள். இருந்த ஆண்டவரோடு இந்த நாட்களிலே அப்படியே ஆண்டவருடைய ஊழியத்தை அங்கே செய்து கொண்டு வந்த வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சத்ருவானுடைய குழப்பம், சத்ருவானுடைய அலக்களிப்பு இந்த நாட்களை வருகிற வேளையிலே அவருடைய வாழ்க்கை இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறன்னு சொன்னால், ஒரு பின்மாற்றமான நோக்கத்தில் இந்த நாட்களே போய்கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், திருமணம் செய்த அந்த திருமணத்திலே ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த காரியங்கள் நடந்த வேளையிலே ஒரு முறை அவர்கள் அங்கே இப்படியாக அந்த நாட்களை அங்கே நடந்து போய்கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் போய் கொண்டிருந்த அந்த பாதை என்ன செய்கிறதுன்னு சொன்னால், ஒரு இடத்துல போய் இந்த எண்ட் என்று சொல்லி அது முடிகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. உடனே இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் நினைத்தார்கள் என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டதே என்ற விதமாக அந்த நாட்களை அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவர்களுடைய வாழ்வு அந்த இடத்திலே முடியவில்லை. அந்த இடத்திலே ஒரு சம்பவம் இந்த நாட்களில் நடந்தது என்னவென்றால், பாருங்கள், அந்த இடத்திலே தேவனுடைய சத்தம் தொனித்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களோடு இந்த நாட்களிலே பேசினார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்களோடு பேசுகிறது மட்டுமல்ல, கர்த்தர் அந்த இடத்திலே அவர்களோடு பேசுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களிலே இது உன்னுடைய முடிவு அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், மறுபடியுமா எழுந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அந்த இடத்திலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகள், பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகள், என்ன காரியம் என்று சொல்லி, அப்ப தேவன் அந்த இடத்திலே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், மறுபடியுமாய் அங்கே அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் அவருக்கு அது காரியம் பெரிதல்ல.
ஆனால் நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்னு சொன்னால் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக சொல்லி கடந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கமே. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது. யோவான் ஸ்நானன் செய்த பிரசங்கமே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது. கோடாரியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனை கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் பிரசங்கத்தை தொடங்கினார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப இங்கே எதை அந்த இடத்திலே நாங்கள் மெயின்டைன், அதாவது நாட்களிலே முன்னுக்கு வைக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமான காரியம் அங்கே மனம் திரும்புதல், ரிப்பென்டன் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்வது முக்கியம் அல்ல, அந்த ஊழியத்திலே இந்த நாட்களில் செயல்படுகிறது முக்கியம் அல்ல. முதலாவது நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வந்து அதற்கு பின்பாக நாங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ளே அந்த கிரியைகளை நடப்பிக்க கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அனுப்புள்ளது. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த குமாரன் என்ன செய்கிறான் சொன்னால் அவன் அங்கே மனம் திரும்பி இந்த நாட்களில், அதாவது அவன் நினைக்கிறான் பண்டிகளுக்கு போடுகிற ஆகாரத்தை இந்த நாட்களை சாப்பிட்டான், ஆகாரம் இல்லாத நிமித்தம். பாருங்கள் அந்த இடத்திலே அவனுக்குள்ளே ஒரு தெளிந்த புத்தி ஒன்று வருகிறது. ஏன் நான் பண்டிகளுக்கு போட்ட சாப்பாட்டை போட வேண்டும்? ஏனென்றால் நான் எவ்வளவோ உயர்ந்த இடத்திலிருந்து வந்தனானே, அப்படியானால் அந்த நாட்களை நான் என்னுடைய தகப்பனார் இடத்திலே போய் தகப்பனாரிடத்திலே நான் கேட்பேன். இந்த நாட்களிலே பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை நான் கேட்பேன் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு தெளிந்த புத்தி இந்த நாட்களை பிறந்தது. அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாங்கள் இன்றைக்கு பின்மாற்றமாய் போயிருந்தால் நாங்கள் ஏதோ பெரிய காரியத்தை செய்து இந்த நாட்கள் ஆண்டவரிடத்துல வர வேண்டியதில்லை. நாங்கள் மனம் திரும்பி அவருடைய பாதத்தண்டையிலே வருகிற வேளையிலே அவர், மகனே மன்னிப்பு முக்கியமில்லை, நீ வந்து விட்டாயா என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்வார்? எங்களை ஓடி வந்து இந்த நாட்களை கட்டிப்பிடித்து அனைத்து மார்போடி அனைத்து இந்த நாட்கள் என்ன செய்வாரா? முத்தம் செய்வார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைக்கு இந்த வேத அடிப்படையில் இந்த வேத வார்த்தையில நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே முதலாவதாக உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அதாவது உயர்ந்த வஸ்திரம், தகுதியான வஸ்திரம், அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனாகவோ தன்னுடைய குமாரனாகும்படியாக தகுதியான வஸ்திரத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை நம்ம கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த என்ன வஸ்திரம் என்றா ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது உயர்ந்த வஸ்திரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பேதுருவின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யுங்கள், அசட்டை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த நாட்களில் அந்த உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தது மட்டுமல்ல, இரண்டாவதாக தேவன் அங்கே என்ன செய்கிறார்? அங்கே தகப்பனார் அதிகாரத்தை கொடுக்கிறார். இல்லையே பாருங்க, எப்படித்தான் இருந்தாலும் இந்த மகனுக்கு ஆட்சி அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அதிகாரத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக அந்த நாட்களில் என்னத்தை கொடுக்கிறார்? பாதரட்சையை கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாதரட்சை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் அங்கே சுவிசேஷத்தை செய்யும்படியாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்து, அதாவது சுவிசேஷ காரியத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் நடந்து செல்லும்படியாக, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அதிகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப மூன்று காரியத்தை இந்த ஒரு வார்த்தையில இந்த நாட்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து அதிகாரம் என்னும் மோதிரத்தை இந்த நாட்களில் தந்திருக்கிறார். ஆனால் மூன்றாவதாக இந்த நாட்களில் பாதரட்சியை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் என்னவென்றால் அங்கே நாங்கள் அந்த சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அந்த வேத வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே தேவன் அந்த உயர்ந்த வஸ்திரத்தையும் அதிகாரத்தையும் அடுத்ததாக அந்த நாட்களிலே பாதரட்சியும் கொடுத்த இந்த நாட்களிலே நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதாவது எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களில் அங்க சுவிசேஷத்துடைய காரியங்கள் இந்த நாட்களை சரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறதை பாருங்கள். இங்க பாருங்கள், வாசிக்கிறேன். எபேசியர் 6:15 சொல்லப்படுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை காலிலே தொடுத்தவர்களாயும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தின்
சுவிசேஷத்தின் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, preach a gospel. அப்படியாக அந்த அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பிரசங்கிக்க வேண்டுமா இருந்தால் அந்த பாதரட்சியை நாங்கள் தொடுத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம், தேவன் இப்படிப்பட்ட ஒரு வஸ்திரங்களை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். இந்த நாட்களை மத்தேயு 25:36 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர், இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் வஸ்திரம் இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பார் நீதியின் வஸ்திரம், இந்த வஸ்திரங்கள் இன்றைக்கு இல்லாதபடி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த நாட்கள் இந்த பாவ கட்டிலையும் பாவ சேற்றிலையும் இந்த நாட்களை அப்படியே அங்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மூழ்கி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த உலகத்திலே 1-2 பேர் அல்ல, எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். இன்றைக்கு சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். இந்த நவ் இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷன், அந்த ஜெனரேஷனை எடுத்து பாருங்கள், எப்படியாக இருக்கிறார்கள்? போதை வஸ்துக்கு அடிமை, குடிக்கு அடிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விபச்சாரம், பாவங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இன்னுமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆணும் ஆணும் திருமணம், பெண்ணும் பெண்ணும் திருமணம், இப்படிப்பட்ட பாவ இச்சைகளுக்கு இந்த நாட்களை அடிமைப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அதை குறித்து தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. வஸ்திரம் இல்லாத இந்த நாட்களில் இருக்கிற ஜனங்களாக அந்த நாட்களை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் முதலாவதாக அங்கே தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் எவரும் நிர்ணயிக்க முடியாது. கர்த்தரை தவிர எவரும் நிர்ணயிக்க முடியாது. சிலருடைய வாழ்க்கையிலே 5 வயதிலே மரணம், அதே வேளையில கற்பத்திலே பிறந்தவுடனே மரணம். சிலருடைய வாழ்க்கையில பார்க்கிற வழியில 50 வயதிலே 25, 30, 40 இப்படியாக அந்த வயசுகள் இந்த நாட்களை எல்லையற்ற விதமாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே எல்லாருக்கும் ஒரே வயதிலே இந்த நாட்களிலே மரணம் வருவதில்லை. ரொம்ப கவனமா பாருங்க. இன்னைக்கு மரணத்துல பாருங்க, இன்னைக்கு பாருங்க 40 வயதுல செத்துட்டார், 30 வயதுல செத்துட்டார். இந்த நாட்களே புள்ள புறக்கைக்குள்ள புள்ள மோசம் போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சிலரை பார்க்கிற வழியில 80 வயது, 85 வயது, 90 வயசு இந்த நாட்கள் எப்படியாக 100 வயசுக்கு மேலே கூட இந்த நாட்களை அநேகர் இந்த நாட்களை இருந்து மரித்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த வட்டம் தேவனுடைய கையிலே தான் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மனுஷனுடைய கையிலே. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சாப்பாட்டினால ஒரு மனுஷன் ஜீவிக்க முடியாது. ரொம்ப கவனமா பாருங்க. இன்றைக்கு சாப்பிட்டு, ஆகாரத்தை சாப்பிட்டு இந்த நாட்களை விலனத்தோடு இந்த நாட்களை ஜீவிக்கலாம்னு நினைக்கிறது தவறான காரியம். ஆண்டவர் நினைத்தால் தான் இந்த நாட்களிலே அந்த மனுஷன் ஜீவிக்க முடியும் என்பதை நாங்கள் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். எப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நோய்கள் வருகிறது. ஏன் நோய்கள் வருகிறதுன்னு சொன்னால் தேவன் அந்த காரியங்களை அனுமதிக்கிறார். அதே வேளையிலே சத்ருவான அந்த நாட்களில் நோய்களே அவர்களுக்கு அங்கே போடுகிறதை தேவன் அந்த இடத்திலே அமைதியாக இருந்து பார்த்து கொண்டே. ஏன்னா யோவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. யோவுடைய காரியத்திலே அவன் கேட்கிறான், நீ யோவை சுற்றி வேலி அடைத்து வைத்துக்கிறேன்னு சொன்ன வேளையிலே அந்த தடையை இந்த நாட்களை எடுத்து விடுகிற வேளையிலே அவன் உடனே யோவு என்ன செய்யறான்? யோவுடைய பொருட்களை மட்டும் அழிக்கவில்லை, அவனுடைய பிள்ளைகளை மட்டும் அழிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய அவருடைய சரீரத்தை கூட அந்த நாட்களை என்ன செய்கிறான்? அப்படியே அங்கே அழிக்கிறான் சொல்லி அங்கே பார்க்கிறோம். எப்படி என்றால் பொக்களங்கள். அருமையான கர்த்தருடைய அப்படியானால் நோய்களை கொண்டு வருகிறவன் அவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் ஏன் ஆண்டவர் அந்த இடத்திலே அமைதியாக இருந்தார் சொல்லி சொன்னால், இங்கே இந்த உலகத்திலே நாங்கள் படுகிற பாடுகளின் நிமித்தம் பரலோகத்திலே நமக்கு பலன் உண்டு என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இந்த பாடுகள் வரப்போற மகிமைக்கு அங்கே ஈடுகள் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய மகிமைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற வேளையிலே இவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே சாம்பலாக இருக்கும்.
நீங்க பாருங்கள், தேவனோடு அப்படியே இந்த நாட்களில் பேசிக்கொண்டிருக்கிற மனுஷர்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களிலே பாருங்கள், அவரை குறித்து தரிசனத்தை இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிற மனுஷர்கள் இந்த நாட்களிலே உலகம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெறுப்பாக இந்த நாட்களிலே தோன்றும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு பக்தன் பாடுகிறான், உலகம் எல்லாம் மறக்குது ஐயா, உம்முடைய உணர்வு எல்லாம் எனக்கு இனிக்கிறது ஐயா, உம் நாமம் சொல்ல சொல்ல ஆண்டவரே என்று சொல்லி அந்த பாடல்களை படிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அப்படியானால் அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குன்னு சொன்னால், தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். இதே விதமாகத்தான் ஆதிகாமத்திலே ஏனோக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு பக்தன் இந்த நாட்களை என்ன செய்தார்? அனுதினமும் தேவனோடு பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருந்தார். பேசுகிறது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவரோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அப்படியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே, அவர் பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு படியாக முன்னேறி 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 அங்கே பார்க்கிற வேளையிலே, ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்த வேளையிலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே அந்த ஈடு கொடுக்க முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களிலே அவரோடு இந்த நாட்களை இணைந்து அப்படியா ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே அவர் மறுபடியுமாய் திரும்பி வர முடியாமல் இந்த நாட்களே போய்விட்டது. 300 வருஷங்கள் இப்படியாக சஞ்சரித்தார் சொல்லப்படும். 1-2 காலங்கள் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஏன் நான் அதை சொல்லுகிறேன் சொன்னால், அந்த தாசன் இந்த நாட்களை பாருங்கள், எந்த அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் இந்த நாட்களிலே குடும்பத்தினுடைய காரியங்களையும் கவனித்தார். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டிய காரியத்தையும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இந்த நாட்களிலே செய்து கொண்டே இந்த நாட்களிலே இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஏனோக்கினுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் மத்தேயு 25:36 வஸ்திரம் இல்லாமல், இன்றைக்கு வஸ்திரம் இல்லாதபடி அநேகர் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பூமியிலே முக்கியமாக இருக்கு. அப்படியானால் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பிரகாரம் அவன் ஜீவனுள்ள நாளுக்குள்ளே அந்த ரட்சிப்பை இந்த நாட்களே கண்டுகொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படியானால் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்படுகிற வேளையிலே, அந்த சொல்லி முடிக்கிற வேளையிலே முடிவு வரும். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே இருக்கிற, அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் ஒவ்வொருவரும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் என்ன செய்தார் என்ற காரியத்தை குறித்து சிறு பிள்ளைகளிலே இருந்து இந்த நாட்களே பெரியவர்கள் வரைக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டவுமாக இந்த நாட்களிலே இருக்கிறதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே பார்க்கிறோம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். அருமையான கர்த்தருடைய ஒரு பக்தன் பாடுகிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான், அதாவது அந்த பாத்திரம், அருமையான கர்த்தருடைய அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நான் புகழ்ந்து கொண்டு வருவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு பாடல்களை இந்த நாட்களில் அந்த நாட்களை பாடியிருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏனென்றால் அவருடைய நாமம் 1000 நாமங்களை உடையவர். அவருடைய நாமங்களை நாங்கள் உச்சரிப்பதற்கும் அவருடைய நாமத்தை நாங்கள் சொல்லுவதற்கும் நமக்கு ஒரு நாவு இந்த நாட்களிலே போதாது என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம், அந்த வஸ்திரம் இல்லாது இருக்க காணுகிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் போக முடியாது என்பதற்காகத்தான் இந்த நாட்களில் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த வஸ்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த வஸ்திரத்தை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த வஸ்திரத்தை இந்த நாட்களிலே நமக்கு உடுத்தி வைத்திருக்கிறார். ரத்தம் தோய்ந்த அந்த வஸ்திரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தோய்ந்த வஸ்திரம் தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அடுத்ததாக இந்த நாட்களை பாருங்கள், அந்த வஸ்திரமானவருடைய காரியத்தை பாருங்கள், அங்கே அவர் உடுத்திருந்த அந்த வஸ்திரத்திலே இருந்து வல்லமை இந்த நாட்களை புறப்பட்டு செல்லுகிறதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே லூக்கா மத்தேயு 14:36 வசனத்திலே பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலாகிலும் அவரை தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று சொல்லி அவரை தொட்டார்கள், தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். அப்ப இது எப்படிப்பட்ட வஸ்திரம் என்று சொன்னால், சுகமாக்கும் குணமாக்கும் வஸ்திரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஹீலிங் க்ளோத்ஸ் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இதற்கு ஆதாரமாக நீங்கள் பார்க்கிறா இருந்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள், பவுலுடைய உருமால்களையும் கச்சல்களையும் கொண்டே என்ன செய்தார்கள், அங்கே
நோயாளர்கள் மேல் போட்ட வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? சுகப்பட்டார்கள். அதான் அந்த வஸ்திரத்துடைய தன்மை. அப்ப அந்த ஹீலிங் க்ளோத்ஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாலுடைய அந்த பெண்ணுக்கு இந்த நாட்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால், அவருடைய ப்ளீடிங் அப்படியே நிக்கிறதை பார்க்கிறோம் இல்ல, அவள் ஒரு பரிபூரண சுகத்தை இந்த நாட்களை பெற்றாள் என்று சொல்லி அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அங்கே யாகிலும் தொடும்படியாக உத்தரவு வேண்டும். அப்படியானால் ஆண்டவரை தொடும்படியாக அவருடைய பிரசன்னத்தை, இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? அந்த குணமாக்கும் வஸ்திரம் பிரசன்னம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே போய் நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே அந்த ஆராதனையின் மத்தியிலே என்ன நடக்கும் என்றால் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும், அந்த வஸ்திரம் இறங்கும். அந்த வஸ்திரம் இறங்குகிற வேளையிலே நமக்கு என்ன செய்யும்? ஆராதனை வேளையிலே அநேகருக்கு அந்த ஹீலிங் நடக்கும். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன் சபைகளிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கு சென்று இந்த ஊழியங்களை செய்கிற வேளையிலும் ஆராதிப்போம். ஆராதிக்கிற வேளையிலே தேவனுடைய வல்லமை இந்த நாட்களை இறங்குகிற வேளையிலே அப்படியே மல்லாந்தவர்கள் விழுவார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அப்படியே இருந்தால் அவர்கள் அலக்கழித்து அசுத்தாவை எல்லாம் இந்த நாட்களை ஓடுகிறதை அங்கே காரியமாக இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர், அதுதான் தேவனுடைய வஸ்திரம். இன்றைக்கு சாலோமோன் ராஜா ஆலயத்தை கட்டினார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே தேவனுக்காக அந்த நாட்களில் அந்த ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிற வேளையிலே பாருங்கள், அதாவது அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரம் அங்கே என்ன செய்தாம்? அந்த ஆலயத்திலே பட்டதாம். உடனே ஆசாரியர்கள் நிக்க கூடாதபடி அங்கே என்ன செய்தார்களாம்? விழுந்தார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் அந்த அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அந்த வஸ்திரத்தின் அந்த ஓரம் எதை குறிக்கிறது சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்படியானால் ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களே வருகிற வேளையிலே அதான் அந்த வஸ்திரம். அருமையான கர்த்தருடைய தி ஹோலி ஸ்பிரிட். அப்படியானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களே நமக்குள்ளே வருகிற வேளையிலே நமக்குள்ளே அலக்களிக்கிற அசுத்தாவிகள், நம்மை பிளவீனப்படுத்துகிற பிளவீனத்தின் ஆவிகள் இந்த நாட்களை என்ன செய்வோம்? அலறி அடித்துக் கொண்டு இந்த சரீரத்தை விட்டு இந்த நாட்களே வெளியே போயிருமாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அதான் நாங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறோம், ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்கே நியமிக்கப்பட்ட காரியமாக அந்த நாட்களே இருக்கிறது. ஏனென்றால் அன்பு பிள்ளைகளே, அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த நாட்களிலே ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே, ஒரு கிறிஸ்தவன் இந்த நாட்களே வாழ முடியாது. இந்த உலகத்திலே நடக்கிற நெருக்கங்கள், உலகத்திலே நடக்கிற உபத்திரவங்கள், உலகத்திலே நடக்கிற அதாவது பிரச்சனைகள், இந்த காரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டுமா இருந்தால் நீங்க ஆவியானவரால் நடாத்தப்பட வேண்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நிறைந்திருக்கணும். ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள். அங்கே மாமிசமும் ஆவியும் இந்த நாட்களில் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இந்த நாட்களில் இருக்கிறதாம் சொல்லி சொல்லப்படுது. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமானவைகள் என்று சொல்லி அந்த வார்த்தையில் இந்த நாட்களில் சொல்லப்படும், அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மாமிசத்தின் ஊடாக தேவனுடைய சித்தத்தையோ தேவனுடைய திட்டத்தையோ நாங்கள் நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு அநேகர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? மாமிசத்திலே நடந்து மாமிசத்திலே கிரியைகளை நடப்பித்து இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகள், ஏனென்றால் இந்த நாட்களிலே தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் அந்த அபிஷேகம் வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அந்த வஸ்திரம் இந்த நாட்களிலே வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை இந்த நாட்களிலே தொட வேண்டும். அப்படியாக நாங்கள் தொடுகிற வேளையிலே தான் அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய அபிஷேகம் எங்களை நடத்துகிறதாக இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் பாருங்கள். இந்த நாட்களிலே 4வதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரட்சிப்பின் வஸ்திரம் தி சால்வேஷன். அருமையான கர்த்தருடைய அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம்? நமக்கு உடுத்துகிறாராம். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய அபிஷேகம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் மத்தேயு 25:36 பார்க்கிறோம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் என்று சொல்லி சொன்னால் நம்மிலே ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படியாக சொல்லப்படுகிறார்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார்.
ஏனென்றால் ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் நீதியாய் நடப்பார். ஏனென்றால் அவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். அன்பான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே நீதிமானாக்கப்படுகிறது வேற காரியம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே நம்மை நீதிமானாக்கிறவர் யார் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் நம்மை நீதிமானாக்க அங்கே அழைக்கிறார். மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அவரே நீதிமான் ஆக்குகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அங்கே நீதிமான்களாக அந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே, அங்கே பார்க்கிற வழியிலே அநேக காரியங்களை குறித்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே அங்கே யார் சொல்லுகிறார்? யோபு சொல்லுகிறார், நீதியின் சால்வே இந்த நாட்களை தரித்துக் கொண்டேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அது எப்படியாக தரித்துக் கொண்டார்? கர்த்தர் அவருக்கு இந்த நாட்களை கொடுத்தார், அந்த சால்வை இந்த நாட்களை தரித்துக். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு அவர் உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். யார் தரித்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டிலே வருகிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை நமக்கு அந்த வஸ்திரங்களை, அந்த நீதியின் சால்வையையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் தரிக்கிறார். ஆனால் இங்கே பழைய ஏற்பாட்டிலே அப்படி இல்லை. நீதியை நான் தரித்து கொண்டேன். நீதியை இந்த நாட்களை அவர் அங்கே தனக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து இந்த நாட்களை நடக்கிற மனுஷனாக யோபு அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. அப்படியாக அவர் நடக்கிற வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? நீதியை செய்ய வேண்டும், நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய பார்வையில் இந்த நாட்களில் நான் நீதிமானாக எண்ணப்பட வேண்டும், கர்த்தர் இந்த நாட்களிலே என்னை இந்த நாட்களே நீதிமானாக அங்கே இந்த நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நாட்களை பழைய ஏற்பாட்டிலே இந்த நாட்களை நடந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியங்கள் இந்த நாட்களை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கு என்ன செய்கிறார் சொன்னால், அந்த வஸ்திரத்தை சால்வே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? உடுத்துவிக்கிறார், தரித்து விடுறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே நீதிமான் என்று சொல்லுகிற காரியத்திலே, நீதியை குறித்த நாட்களை பார்க்கிற வழியிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அந்த நீதியினுடைய காரியங்கள், நீதிமானுடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே அது வேறு விதமாக அந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டிலே அவரே இந்த நாட்களை நமக்கு தரித்து விடுகிறார். எந்த விதமான கஷ்டமும் இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான், கர்த்தாவே உமக்கும் பரத்துக்கும் விரோதமா இந்த நாட்களை பாவம் செய்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த லூக்கா 15:24 சொல்லப்பட்ட பிரகாரம் உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்தோம் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஐயா, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும் ஐயா. அது மட்டுமல்ல, ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அந்த நாட்களை பாருங்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் அவரை மரித்தோரில் இருந்து உயிர்ப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் விசுவாசித்த நாட்களை என்ன செய்கிற வேளையிலே, அறிக்கை செய்கிற வேளையிலே அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை நமக்குள்ளே வருகிறது. அதைத்தான் இங்கே இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால், அப்படி இந்த ரட்சிப்பு வருகிற வேளையிலேயே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே அதாவது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே உடுத்திக் கொள்ளப்படுகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரி, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே இந்த வஸ்திரங்களை இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை நான் வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், தேவன் நமக்கு இங்கே 4வதாக அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தார். 5வதாக அந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம், எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேசனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே சியோன் என்று சொல்லப்படுகிற காரியம் கர்த்தருடைய சபையை இந்த நாட்களிலே அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், எழும்பு சியோனி என்று சொன்னால் தேவனுடைய சபையே, தேவனுடைய மனுஷனே இந்த நாட்களிலே நீ எழும்பப்பா, இந்த கடைசி காலத்திலே எழும்புன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். படுத்திருக்காதே, கையை முடக்கி இந்த நாட்களை படுத்திருக்காதே, எழும்பு. ஏனென்றால் உன் வல்லமையை தரித்துக்கொள். அருமையான கர்த்தருடைய உன்னுடைய அனாயிண்டிங், அதாவது உன்னுடைய வல்லமை, உன்னுடைய பவரை இந்த நாட்களை பெற்றுக்கொள்.
அதாவது ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த வல்லமை எங்களுக்கு இலவசமா இந்த நாட்களை தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை விட மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். அந்த வார்த்தையிலே என்ன காரியம் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சொல்லுகிற காரியத்திலே என்ன இருக்கிறது? நான் செய்த காரியங்களை விட மேலான, அப்ப என்னை விசுவாசிக்கிறோம். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே எப்படி என்றால், எலும்பு எலும்பு சீயோனே, சபையே எலும்பு. இன்றைக்கு சபை செத்து கிடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள இன்றைக்கு வல்லமை இல்லை. இன்றைக்கு சபைக்குள்ள இந்த நாட்களில் என்ன இருக்கிறதா? பொருளாசை பெருகி போய் கிடக்கிறது, பணாசை பெருகி போய் கிடக்கிறது, அதிகாரங்கள் பெருகி போய் கிடக்கிறது, கௌரவம் பெருகி போய் கிடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களில் அகந்தை பெருகி போய் கிடக்கிறது. இன்றைய பாருங்கள், சபையில பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதியில பாருங்கள், அதாவது நாட்கள் என்ன செய்வார்கள், அந்த ஒரு சிலர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர்கள் போய் இந்த தங்களுக்கு முதலான இடத்தை பிடித்துக் கொண்டு இந்த நாட்களை இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய நாட்களை நான் சொல்லி இருந்தேன். இன்னைக்கு ஒரு சிலர்கிட்ட போய் கேட்கல வந்து, பாஸ்டர் சொன்னா நான் செய்வேன் என்று சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னா செய்ய மாட்டார், பாஸ்டர் சொன்னா செய்வார். இதுதான் முக்கியமான காரியம். அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே, தெளிந்த புத்தி உள்ளவனாய் இன்றைக்கு பரலோராஜ்யத்துக்கு உன்னை கூட்டிக் கொண்டு போறது பாஸ்டர் அல்ல. அவர் நம்ம போல மனுஷர் தான். அவர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்கார். அதனால இந்த நாட்களே போதவர் சொல்றாருன்னு சொல்லி நாங்க நினைக்க கூடாது. முதல் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே, கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய பாத தண்டையிலே அமர்ந்திருங்கள் ஐயா. அவர் தெளிவாக உங்களோடு பேசுவார். ஆண்டவர் பேசாத தெய்வம் இல்லை. அனுதினமும் பேசிக்கொண்டே இருப்பார். வேத வார்த்தை ஊடாக பேசுவார், தரிசனங்கள் ஊடாக பேசுவார், கனவுகள் ஊடாக பேசுவார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களே அப்படியே மிஞ்சி போனால் அந்த நாட்கள் என்ன செய்வார், உங்களுடைய செவிகள் கேட்கும்படியாகவும் கர்த்தருடைய சத்தம் இந்த நாட்களே கேட்கும். வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்திலே பாருங்கள், காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தமாம், பெண்மானை ஈனம் பண்ணுகிற சத்தமாம், அப்படிப்பட்ட ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல முழக்கமான சத்தமாம். அப்படியானால் இந்த நாட்களே நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களே வானத்திலே இருந்து இந்த நாட்களே முழங்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் பேசுவார். அவர் பேசாத தெய்வம் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், இவ்வளவு காலமா நான் அவரை சேவித்துக் கொண்டு வருகிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல் அல்ல, அல்ல இந்த நாட்கள்ல மரம் அல்ல, அல்லது வாக்கு தத்தத்தை கூட நமக்கு இந்த நாட்கள்ல நிறைவேற்றாம இருக்கிற தேவனும் அல்ல. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வாக்கு தத்தங்களை தேவன் தந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாக்கு தத்தங்களை நானே அறியாத விதமாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கே தெரியா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி விட்டதுன்னு சொல்லி, ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றி விட்டார். அப்ப தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினது பிறகு அதற்கு பின்பாகத்தான் நான் அதை சற்று சிந்தித்து பார்த்த வேளையிலே ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொன்னேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, ஒரு அற்பமான மனுஷன் ஐயா நான். அப்படி இருந்தும் இந்த இடத்துல உம்மிடத்துல அந்த வாக்கு தத்தத்தை, அந்த காரியத்தை கேட்ட வேளையிலே என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் இந்த நாட்களை கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை அப்படியே ஒன்றும் விடாதபடி இந்த நாட்களை அங்கே நிறைவேற்றினீரே. அதே விதமாக இந்த காலத்திலே கூட இந்த நாட்களை இப்படியாக அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லம் உள்ள தேவன் என்று சொல்லி அவரை குறித்த நாட்களே நான் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையா? அதாவது நாட்கள் நிறைவேறவில்லையா? நீ அதாவது நீண்ட நாள் காத்து கொண்டிருக்கிறாயா? ஆபிரகாம் தாத்தாவை போல் இந்த நாட்களை காத்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு முன் குறித்ததை அவர் கட்டாயம் உன்னுடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே நிறைவேற்றுவார். அதான் அவருடைய காரியம். ஒரு நாளும் மாற மாட்டார். நீங்கள் அமர்ந்து அவர் சொல்லுகிறார், நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று இந்த நாட்களை காணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியான நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், இந்த பகுதியில சொல்லப்படுகிறது, எலும்பு எலும்பு என்ன, சீயோனே எலும்பு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். சபையே எலும்பு, தேவனுடைய மனுஷனே எலும்பு. சபை என்றா யாரையா? இன்னைக்கு சபை என்றா நாங்க நினைக்கிறோம் 4 கட்டிடங்கள், பில்டிங் கட்டி இந்த நாட்களை பாருங்கள், பெரிய போட்டும் போட்டு நமக்குரிய பேரொண்டையும் வச்சு இந்த நாட்கள் இன்ன சபை அந்த சபை என்று வச்சிருக்கிறோம். அருமையான கத்து அது அப்படி அல்ல. சபை என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு நாங்கள் தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக ஒரு சரீரம் இருக்கிறது. அப்படியானால் நீயும், அதாவது இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை, நீங்கள், அதாவது உங்களுடைய குடும்பம் ஒரு சபை,
கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சபை. இன்றைக்கு ஆதியில முதலாக கட்டப்பட்ட சபை நோவாவினுடைய சபை தான். இந்த நாட்களை பாருங்க, நோவாவை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, பேழையை எழுப்புங்கப்பா, ஒரு சபையை உருவாக்கு. அந்த சபை உருவாக்குற எத்தனை பேர்? அருமையான கத்துப்பிள்ளை 1000 பேர் வந்து உருவாக்கினவங்க இல்லையே, 8 பேர் தானே. 8 பேருக்குள்ளே ஒரு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க. 8 பேரை வச்சே இந்த நாட்களே ஆண்டவர் பெண்ணாம்பரி ஒரு சபையை கட்டி இந்த நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகள் சகல காரியங்களை செய்து முடிச்சு இந்த நாட்களே பாருங்கள், இந்த பூமியை அழிச்சாரு. 8 பேரை வச்சு இந்த நாட்களே மறுபடியும் அந்த சந்ததியை உருவாக்குறோம்னு சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொன்னார். என்ன சொன்ன? வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், உன் சந்ததி இப்படியா பெருமை. ஆனா இன்றைய பாருங்க, இந்த சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி பெருகி இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக அந்த நாட்களிலே பலுகி பெருகி போய் இருக்கிறோம். பூமி இன்றைக்கு ஜனத்தொகை தாங்க முடியாது நிலப்பாட்டுல இந்த நாட்கள் இருக்கு. நீங்க எங்க போய் எந்த கோத்திரத்தையும் எடுத்து பாருங்கள், எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததிக்குலாம் வந்தது. அவர்களுடைய பிள்ளைகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களே வந்த சந்ததிகளை தான் அந்த அப்படியே பார்த்து கொண்டு போகிற வேளையிலே அவர்கள், அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக இருக்கலாம், புத்த மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், அல்லது வேறு எந்த காரியங்களா இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த நாட்களில் எல்லாரும் இந்த நாட்களில் எங்கே ஆபிரகாமுக்குள்ளே இந்த நாட்களிலே வந்த ஜனங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் மூலமா இன்றைக்கு கிறிஸ்து வழியாக அந்த நாட்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக அந்த நாட்களை இருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே சொல்லப்படுகிற காரியத்திலே பாருங்கள், எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலத்திலே அலங்கார வஸ்திரத்தை அங்கே ஆண்டவன் நாட்களில் என்ன செய்கிறார்? உடுத்தி கொள்ளும்படியாக சொல்லுகிறார். இந்த அலங்கார வஸ்திரம் சொல்லி சொன்னா என்ன அந்த நாட்கள் என்று பார்க்கிற வழியிலே அது, அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு வஸ்திரமாக அந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு, அருமையான நமக்கு அங்கே இந்த நாட்களே விருத்த சேதனம், அதாவது தேவனை அறியாதவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அசுத்தன், அதாவது நாட்களே துர் இச்சை உடையவன், துர்ச்சிந்தை உடையவன், அப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களே வருவதில்லை. ஏனென்றால் இனி காலம் செல்லாது, தேவனுடைய கதவுகள் அடைக்கப்பட போகிறது. அருமையான கர்த்தர் பேழையை பாருங்க, நோவாவுக்கு செய்த பேழையை, அந்த பேழை இந்த நாட்களை பார்க்கிற வழி எல்லாம் முடிந்த உடனே ஆண்டவர் சொன்னார், ஏறுங்க நோவா, எல்லாம் ஏறுங்க உள்ளுக்குள்ளே ஏறின உடனே கர்த்தர் அடைத்தார்னு சொல்லப்படுகிறது. அது ஏன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே பாருங்கள், மனுஷன் அந்த பேழையை அடைக்க முடியாது, நோவாவாலே அந்த பேழையை மூட முடியாது. கர்த்தர் மூடினால்தான் அந்த பேழை இந்த நாட்களை என்ன செய்யும்? அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற அந்த நாட்களிலே அங்கே ஆதாரமா இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய இந்த கிருபை என்று சொல்லப்படுகிற காரியம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே அங்கே இந்த பூமியிலே அழிவும் நாசமும் மோசமும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த நாட்களை உருவாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்காக இந்த நாட்கள் இந்த கடைசி காலத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே பாருங்கள், இன்றைக்கு ஏஐ ப்ரோக்ராம் இந்த நாட்களே வந்திருக்கிறது. அந்த டெக்னாலஜி இந்த நாட்களே அப்படியே அட்வான்டேஜா இந்த நாட்களே போய்கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் சைனா தேசத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனையும் அங்கு கண்காணிப்பதற்காக தெருக்கள், வீதிகள், ஒவ்வொரு இடங்கள்லயும் அப்படியும் மூலைக்கு மூலை கேமரா இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. நீங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன ஒரு வீதியில இருந்து தச்சல ரெட் லைட் எரியக்க நீங்க நடந்து போனீங்கன்னா, நீங்கள் நடந்து போய் 2 நிமிஷத்துக்குள்ள அங்க வந்து அவன் டிக்கெட்டோட நிற்பாரு. அதுல வந்து கேட்டு கேள்வி. என்னுடைய வேலை செய்கிற ஒரு உடன் ஊழியர், அவர் இந்த கான்ட்ராக்ட் வேலை செய்கிறபடினால் சைனா தேசத்துக்கு போயிருந்தார். அவர் ஒரு முறை சொன்னார், அந்த நாட்களே நம்மளது கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அந்த வீதிகள்ல இப்படியாக அந்த நாட்களை போகிற வேளையிலேயா அந்த லைட்ஸ் எரிய மட்டும் அந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? அதற்கு முந்தி யாராவது அந்த நாட்களை போவார்களா இருந்தால் அவர்கள் கட்டாயம் அந்த ஃபைனை கட்டியாக வேண்டும். அது என்ன வழியிலே இந்த நாட்களே அங்கு அவர்கள் கடந்த அங்காலே போறதுக்குள்ளே அங்கு ஒரு ஆள் டிக்கெட்டோட கையில் நிற்கிறது. ஆனா அந்த இடத்துல நாங்கள் முதல் காணவே முடியாது யார் நிற்கிறார்கள், எப்படி நிற்கிறார்கள் சொல்லி. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு வழியில் அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறதை காண அப்படியாக பாருங்கள், கண்காணிப்பு அவ்வளவு மோசமான நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பா. ஆனா இன்றைக்கு அதை விட மோசமான நிலைப்பாட்டில் இன்றைக்கு உலகம் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
ஒவ்வொரு தேசங்களிலேயும் என்னென்ன காரியத்தை உருவாக்குகிறார்கள், என்னென்ன செய்கிறார்கள் என்பதை அங்கே ஒருவன் கண்காணித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். ஆன்டி கிரைஸ்ட் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இவனிடத்திலே எவ்வளவு பணம் இருக்கிறது, இவனிடத்திலே எவ்வளவு சொத்து இருக்கிறது, இவன் என்ன காரியத்தை செய்கிறான் நாட்களே, எப்படியாக சீவிக்கிறான் என்பதை குறித்து கண்காணித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வேதப்போதி சொல்லுகிறது, உன் அலங்கார வஸ்திரம் ஆகிய தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த விசேஷித்த வஸ்திரத்தை, அந்த வஸ்திரத்தை இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இனி வருகிற காலங்களிலே விருத்த சேதனம் இல்லாதவனும் தேவனை அறியாதவனும் அசுத்தனும் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அந்த தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் பிரவேசிக்க முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது இங்கே 5 காரியம். 6வது காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, 7வது காரியத்தை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், உன் வஸ்திரம் எப்பொழுதும் எப்படியாக இருக்க வேண்டுமாம், வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் இருக்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வஸ்திரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரை படிய கூடாது. ஏனென்றால் அவர் தன்னையே இந்த நாட்களிலே அங்கே கரைப்படுத்தி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையிலே அருமையான அனுப்பிலே ரத்தத்தினாலே அந்த வஸ்திரத்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே அந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க சொல்லப்படாது, இந்த வஸ்திரம் வெண்மையின் வஸ்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டுமா, எப்பொழுதும் அந்த ரட்சிப்பிலே எந்த விதமான கரைகளும் வராதபடி அவைகள் வெள்ளையா இருக்க வேண்டுறது மட்டுமல்ல, நம்முடைய தலைக்கு தலையிலே அபிஷேகம் நிறைந்திருக்க வேண்டும், நம்முடைய தலையிலே எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக சொல்லப்படுவது. அப்படியானால் அந்த அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் எப்பொழுதும் இந்த கடைசி காலத்திலே அங்கே என்ன நிறைந்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் நிறைந்திருக்காமல் இன்றைக்கு இருப்போமா இருந்தால் அந்த நாட்களிலே இந்த வருகிற கேட்டுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே பாருங்கள், கொடிய காலம் என்று சொல்லப்படுகிற காலம் இப்பொழுது இந்த நாட்களை வந்திருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நாட்களை கடைசி காலத்திலே என்னென்ன காரியங்கள் நடக்கும். பஞ்சம் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொள்ளை நோய்கள் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் இந்த நாட்களே இப்படி அநேக காரியங்கள். இப்படி பாருங்கள் இந்த நாட்களே கடந்த சில ஆண்டுகள், இந்த 21 இருந்து பாருங்கள், 21 கடைசி பகுதியில இருந்து 22, 23 மட்டும் பாருங்கள், அதாவது நாட்களே கொள்ளை நோய்கள் இந்த நாட்களே வந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நோயின் மூலமா இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, கொரோனா என்று சொல்லப்படுகிற நோயின் மூலமாய் பாருங்கள் எல்லாருடைய வாய்கள் அடைக்கப்பட்டது. அதே வேளையிலே பாருங்கள் அநேகர் அங்கே இந்த நாட்களிலே சுவாசிக்க முடியாதபடி இந்த நாட்களில் மரணத்தை தழுவியதை பார்க்க, இது ஒரு கொள்ளை நோய், இல்லாத கொள்ளை நோயாக இருந்தது. என்னதான் அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதற்குரிய மருந்துகளை, ஊசிகளை இந்த நாட்களை போட்டாலும், ஆனால் அந்த ஊசிகளின் மத்தியில ஊசிகளை கொண்டு கூட இந்த நாட்களை அவர்களை தப்புவித்துக் கொள்ள முடியாதபடி அந்த ஊசிகள் இன்றைய காலகட்டத்திலே அநேகருக்கு பின்விளைவை கொடுத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இது ஒரு பகுதி. பாருங்கள், பஞ்சம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே பொருளாதார காரியத்திலே குறித்து பார்க்கிற வழியிலே ஒவ்வொரு உலகத்திலே பாருங்கள் இந்த நாட்களில் சைனாவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் வீதாசாரங்களை கூட்டுகிற வழியிலே தேசத்திலே இந்த நாட்களில் என்ன நடக்கும், பஞ்சம் இந்த நாட்களிலே உருவாகும். அதாவது ஐஸ்வர்யவான்கள் இந்த நாட்களில் இருக்கிற பணத்தை கொண்டு சீவிப்பார்கள். அன்றன்றாடு இன்றைக்கு வேலையை செய்து சீவிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நெருக்கடி துன்பங்கள் இந்த நாட்களை வருகிறதை அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான சொன்னா அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இன்றைக்கு இந்த பஞ்சம், இப்படியான பஞ்சம் இந்த நாட்களிலே துவங்கி விட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொள்ள நோய் முடிந்து விட்டது, பஞ்சம். அதே வேளையிலே இப்பொழுது அழிவு இந்த நாட்களை பெருகிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் டெலிவிஷனா இருந்தாலும் சரி, பேப்பரா இருந்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட்கள், விபத்துக்கள், இப்படியாக பாருங்கள் இந்த நாட்களிலே தேசங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த யூரோப்பா தேசத்திலே பாருங்கள், அங்கே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக போட்டார்கள். அதாவது ஸ்பானியா தேசத்திலே இருந்து, கிரீஸ் தேசத்திலே இருந்து, இங்காலே பிரான்ஸ் தேசம் மட்டும் அப்படியே காடுகள் அப்படியே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வெக்கை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வெப்பத்தினுடைய காரியம் இந்த நாட்களில், தன்மை இந்த நாட்களில் ஒவ்வொரு ஆண்டும் அப்படி கூடிக்கொண்டே இந்த நாட்களே வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த நாட்களிலே அங்கே சமீபமாய் இருக்கிறது. அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால், அவருடைய வருகையிலே இந்த நாட்களே நாங்கள் இருக்க வேண்டுமா இருந்தால், எங்களுடைய வஸ்திரம் எப்பொழுதும் எப்படியாக இருக்க வேண்டுமாம், வெண்மையாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அவர் நமக்கு வஸ்திரமானவர்.
அந்த வஸ்திரம் இந்த நாட்களிலே நமக்கு வெண்மையாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல, நம்முடைய தலைக்கு இந்த நாட்களிலே எண்ணெய் குறையாத இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த அபிஷேக தைலம் எப்படியாக உருவாக்கப்படுகிறது என்பதை குறித்து அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் அந்த அபிஷேக தைலம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே பெந்தைக்கோஸ்து நாள் என்று சொல்லி நாட்களை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லப்படுகிறது. அந்த நாட்கள் வந்த வேளையிலே அவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அங்கே பற்பல பாசைகளை பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், அங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடி வெண்மையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அதே வேளையில் இரண்டாவதாக தேவன் அங்கே நமக்கு வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே குறையாதபடி இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புவேன் என்று யோவானுக்குள்ள சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்தபடியே இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்தார். அவர் பொய் சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்கள் அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்குமா இருப்போமா இருந்தால் ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாது. அநேகரை குறித்து பார்க்கிற வழியில் அநேகர் இந்த நாட்களில் சில காரியங்களை கேட்பார்கள். ஆனால் இந்த நாட்களை அவர்களுக்கு அந்த பிரதர் அபிஷேகம் பெற்றீங்களான்னா தெரியாது. ஆனா அநேக ஆண்டுகளா இந்த நாட்கள்ல என்ன செய்வார்கள், சேர்ச்சுக்கு வருவார்கள், காரியங்களை செய்வார், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அபிஷேகம் பெற்றீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே எப்பொழுதும் இந்த நாட்களிலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வஸ்திரமானவர் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் பகுதி 2 இந்த நாட்களிலே பேசும்படியாக தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வஸ்திரமாயும் இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு அபிஷேகமாயும் இந்த நாட்களில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டது போல இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வெண்மையாயும் அது கரைபடாதபடியும் இந்த நாட்களிலே நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுக்கு உங்களுடைய ஆவியானுடைய வல்லமையினாலும் ஆவியானவருடைய பலத்தினாலும் ஆவியானுடைய அபிஷேகத்தினாலும் நீங்கள் எங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையிலே உங்களிடத்திலே இந்த நாட்களை கேட்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க. மறுவலப்பிலே கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை தள்ளும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கேட்டுக்க போற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.